யார் இந்த சல்மா? இவங்க வந்து இப்போ வந்து திமுக அரசால் வந்து எம்பியா வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க யாருன்னா கனிமொழியோட நீண்ட கால தோழி. கிட்டத்தட்ட 1998 2000லேருந்து வந்து இவங்க குட்டி ரேவதி, சுகேதராணி இப்படி பலரோட அவங்க நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கு. அதே தொடர்பில் தான் வந்து ரவிக்குமார் வந்து விசிகேவோட எம்பியா போயிருக்காரு. அப்புறம் வந்து சு வெங்கடேசனும் அப்படி தான், ஜோதிமணியும் அப்படி தான் வந்து காங்கிரஸ் கட்சியில் எம்பி ஆயிருக்காங்க. இப்போ வந்து இவர் வந்து நியமன எம்பியா வந்து அனுப்பப்பட்டிருக்காங்க. இவருடைய பேக்ரவுண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, ரொக்கையா மாளிகைங்கிறது இவருடைய இயற்பெயர். இவங்க வந்து என்னென்னா பொன்னாம்பட்டிங்க ஒரு பேரூராட்சி தலைவராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் 2006 மருங்காபுரி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் வந்து சட்டமன்ற உறுப்பினராக வந்து போட்டிட்டாங்க. ஆனால் தோல்வி அடைஞ்சாங்க. தோல்வி அடைஞ்சாலும் கலைஞரை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்கறதுக்காக, எழுத்தாளர் அப்படிங்கிறதுக்காக மரியாதை கொடுக்கறதுக்காக என்னென்னா அவர் வந்து சமூக நலத்துறை வாரிய தலைவியாக போட்டாங்க. அதுக்கு பிறகு வந்து திமுக ஆட்சியில் இல்லாத இப்போ வந்து போன எலெக்ஷனில் வந்து அவருக்கு எம்பி சீட் கொடுக்கலாம்னு பார்த்தாங்க. ஆனால் வந்து அவருக்கு வந்து சட்டமன்ற தொகுதியிலிருந்து தோற்றவங்க திருப்பி கொடுத்தா ஏதாவது பிரச்சனை ஆகிடுங்கிறதுக்காக கொடுக்காம இப்போ நியமன எம்பியாக அனுப்பப்பட்டிருக்காங்க. இவங்க வந்து ஐடி விங்கில் வந்து இணைச்செயலாளராக இருந்திருக்காங்க. அப்புறம் வந்து செய்தி தொடர்பாக இருந்திருக்காங்க. ஒரு முக்கியமான குறிப்பிடத்தகுந்த ஒரு ஆளுமையை தான் பார்க்கப்படுது. இவங்க வந்து சிறுபான்மை அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும், கனிமொழியோட நீண்டகால நட்பில் இருக்காங்கிற ஒரு காரணத்துக்காகவும், இவர் வந்து ஒரு புரட்சிகரமான கவிதைகள் எழுதக்கூடிய, ஒரு நாவல் எழுதக்கூடிய ஒரு பெண்ணியவாதிங்கிறதுக்காகவும் இந்த பதவி வந்து வழங்கப்பட்டிருக்கிறதா நம்ம வந்து பார்க்க வேண்டியது. இந்த முயற்சியை வந்து திமுக அரசு வந்து நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். குறிப்பாக வந்து எழுத்தாளர்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரி, சிறுபான்மை, அப்புறம் வந்து பெண்கள் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இவங்க வந்து இடம்பெற்றிருப்பது வரவேற்புக்குரியது, வாழ்த்துக்குரியது.